ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, உனக்கு எது தேவையோ அதை தொட்டு விட்டாய்தானே. இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். இன்று இரவுக்குள்ளாகவே உனக்கானதை உன் வீடு தேடி வந்து நானே உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன். வாழ்க்கையில் வறுமை இருக்கே, கஷ்டம் இருக்கே, பிரச்சனை இருக்கேன்னு நீ ஒருபோதும் வருத்தப்பட தேவையில்லை. எப்போதும் நீ தன்னிறைவும் சரியான நல்ல எண்ணமும் நம்பிக்கையோடும் கொண்டு வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுவேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய வறுமையை நினச்சி நீ வருத்தப்படுறது எனக்கு தெரியும். உன் வறுமையை போக்கி வாழ்க்கையை சீராக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் செய்து கொடுப்பதற்காகவே உனக்கு தேவையானதை தொட சொன்னேன். வறுமைங்கிறது உன் தலையில் எழுதப்பட்ட விதி அல்ல. அதை மாற்றும் சக்தியை நான் உனக்கு உழைப்பாக உனக்குள்ளேயே கொடுத்து வச்சிருக்கேன். நீ எதையும் யோசித்து தலை குனியவோ மனம் சுருங்கவோ வேண்டாம். உன் வறுமையை போக்கி உனக்கு நிழலாக நான் இருந்து என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன். இத்தனை நாளாக நீ அனுபவித்த எல்லா கஷ்டங்களும் இப்போ முடிவை நோக்கி நகர தொடங்கிருச்சு. இனிமே நீ மனசு விட்டுடாதே என் செல்லமே. கூடிய சீக்கிரம் எல்லா கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தரப்போகிறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. உன் துன்பங்களை எல்லாம் கடந்து நீ மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நேரம் வந்துருச்சு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக அமைச்சு கொடுக்குறேன் என் செல்லமே. வாழ்க்கையில் எல்லாரும் ஆசைப்படுறதும் எல்லாருக்கும் உடனே கிடச்சிட்டா வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யம் இல்லாத, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத பயணமாக மாறி போயிடும். அப்புறம் அது அழகாகவும் இருக்காது, நல்லாவும் இருக்காது. அதனால தான் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு குறையை வச்சுருக்கேன். உனக்கு நான் கொடுத்திருக்கும் குறை எந்த விதத்திலும் உன்னை தாழ்த்துவதற்காக அல்ல, உன் மனசுக்குள்ளே இருந்து உன்னை வளர்ப்பதற்காகவும் உன்னை நீயே உயர்த்தி கொள்வதற்குமாக தான் சில குறைகளை கொடுத்திருக்கேன். அந்த குறைகளை எல்லாம் தாண்டி உன் கவனத்தை நீ என் மீது திருப்பும்போது, உனக்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை பாதை மாறும். உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. நீ எதிர்பார்க்கறது போல உன் வாழ்க்கை இல்லை, நீ எதிர்பார்க்கறது போல விஷயங்கள் நடப்பது இல்லை என்பதற்காக, குறை இருக்குதுங்கிறதுக்காக நீ முழுமையற்ற பிள்ளை கிடையாதல்லவா. எல்லா குறைகளையும் தாண்டி நீ பலமுள்ள ஆளாக எந்திரிச்சு நில்லு. பொறுமையோடு இருந்தீனா உனக்கான பொக்கிஷத்தை கூட நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. எந்த விதத்திலும் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் உனக்கு வேண்டாம். உனக்கு எது தேவையோ அதை நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன்னு நம்பு. நீயாகவே ஏங்கி எதிர்பார்த்து ஏமாற்றம் கொள்ள வேண்டாம் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் அருளால் அனைத்தும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ தோற்று போயிட்டேன்னு இந்த உலகம் நினைக்கும் போது எல்லார் கண் முன்பாகவும் உன்னை ஜெயிக்க வச்சு உன்னை வலிமையுள்ள ஆளாக நான் வாழ வைப்பேன். எப்போதும் நீ மௌனமாக, அமைதியாக, பொறுமையாக இரு. உன் மனதின் ஆழத்தில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரியாக செஞ்சு கொடுத்து உனக்கான முத்துகளை நீ சேகரித்து வெற்றிகரமான ஆளாக வாழும்படி இந்த வராகியம்மா செய்வேன் என் செல்லமே. நீ எந்த விஷயத்தில் தோல்வி, தளர்ச்சி நினச்சியோ அதையே உனக்கு தவமாக மாற்றி வீழ்ச்சி நினச்ச இடத்தையே உயர்வாக மாற்றும் சக்தியாக இந்த வராகியம்மா இருப்பேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான நல்லது அனைத்தும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன்னை மூழ்கடித்த கடலே கூட உன்னை கை கொடுத்து கரை சேர்க்கும். உனக்கு எதிராக இருந்த விஷயங்களும் எதிரியாக இருந்த மனிதர்களும் கூட உனக்கு சாதகமாக மாறுவாங்க என் செல்லமே. நீ எப்போதும் பயப்படாதே, ஏன்னா நீ தனியாக இல்லை. உன் முயற்சிக்கும் துணிவுக்கும் என் அருள் எப்போதும் உனக்கு துணையாகவே இருக்கு. தடைகளை எல்லாம் தாண்டி நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ எதிர்பார்க்குற வேலையும் வருமானமும் உனக்கு கிடைச்சி தொலைந்த உறவுகள் கூட சரியான நேரத்தில் உன்னை நோக்கி திரும்ப வரும்படி நான் செய்கிறேன். உன்னுடைய நண்பர்கள் மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்து சேருவாங்க. கொண்டாட்டங்களும் விழாக்களும் மறுபடியும் உன் வீட்டில் நடக்க தான் போகுது. எப்போதும் எதுக்காகவும் நீ கவலைப்படாத. என் குழந்தையாக உன்னை தேர்ந்தெடுத்த இந்த வராகியம்மா ஒரு தாயாக இருந்து உனக்கு செய்ய வேண்டியதை விட சிறப்பாக அனைத்தையும் செஞ்சு முடிப்பேன் என் செல்லமே. உனக்கு எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி கிடைக்கும்படியாகவும் நீ மன நிம்மதியோடு வாழும்படியாகவும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும்
நீ சின்ன சின்னதாக மகிழ்ச்சியை கொடுத்தா கூட அவங்க பெரிய அளவில் சந்தோஷப்பட தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நேரம் ஒதுக்கி எல்லாரையும் நேசிக்க பழகு. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் நீ அன்பும் பாசமும் நேசமும் கொடுக்கும்போது அது உனக்கே வரமாக வந்து சேரும். ஏன்னா ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களின் பாசம்தான் அந்த மனிதனின் வாழ்க்கையை பூரணமாக்கும் வரம். இதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை சுற்றி இருக்கவங்க கிட்ட நீ நல்லபடியாக நடந்துக்கிட்டீன்னா என் அருளும் உனக்கு துணையாக இருந்து எப்போதும் உன்னை பாதுகாக்கும் என் செல்லமே. எனக்கு மட்டும் ஏவா இவ்வளவு கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வேதனையும் சோதனையும் பிரச்சனையும் வருது, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு நீ கலங்கினாயல்லவா? கவலைப்படாத. ஒவ்வொரு உயிர்களும் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறக்கும் போதே அதற்கு உண்டான கர்ம பலன்களை அனுபவித்து ஆகணுங்கிறது தான் நியதி. அதன்படி தான் உன் வாழ்க்கையில் இத்தனை நாளாக நீ தீமைகளையும் தீய பலன்களையும் அனுபவிச்ச. இப்போது அனைத்தையும் நற்பலன்களாக நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தரப்போகிறேன். உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். என்னை நம்பினா இந்த வரகியம்மா எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கை போராட்டத்தில் உனக்காக யாரும் துணைக்கு வரமாட்டாங்களேன்னு கலங்காதே. உன் கனவு பெருசல்லவா? அந்த கனவை நனவாக்குவதற்கான அனைத்து வேலைகளையும் நான் செஞ்சு தர்றேன். நீ போகும் பாதை கஷ்டமாக இருந்தாலும் அதை சுலபமாக்கி உனக்கு சாதகமாக்கி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி நான் செய்வேன். அபரிமிதமான நம்பிக்கையோடு இருந்தீனா அனைத்தையும் உனக்கு அழகாக நடத்தி கொடுப்பேன். நீ எப்போதும் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும். உன்னை ஏளனப்படுத்தியவர்களுக்கு முன்பாக நீ தலை நிமிர்ந்து நிற்கும் நாளை நான் உனக்கு தருவேன். உன் வாழ்க்கையில் நீ போராடி ஜெயிப்பதற்கு இந்த வராகியம்மா எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன்னு செல்லமே. இந்த போராட்டங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சுட்டு கூடிய சீக்கிரம் உன் கூடவே நான் நின்று உன்னை வழி நடத்த போகிறேன். உன் முயற்சிகள் அனைத்திலும் நிச்சயம் உனக்கு வெற்றி உண்டாகும். இந்த வராகியம்மாவின் கரங்களும் ஏன் ஆசீர்வாதமும் எப்போதும் உன்னை காக்கும் கவசமாகவே இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை வெற்றியின் பாதையில் நகரும்படியும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எத்தனையோ தெய்வங்களையும் எத்தனையோ கோயில்களையும் தேடி தேடி போனாலும் கடைசியில் இப்போது நம்பிக்கையோடு இந்த வராகியம்மாவை இறுக்கமாக பிடிச்சுக்கணுன்றது தான் உன் தலைவிதியாக நீ பிறக்கும் போதே எழுதி வைக்கப்பட்ட ஒரு விஷயம். நீ என்னை தேடி வந்து வணங்கும் போது தான் உன் கர்ம கணக்கு முடியுமே செல்லமே. இப்போது நம்பிக்கையோடு என்னை வணங்க ஆரம்பித்த உன் வாழ்க்கையில் இனி எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் நான் வரணும், உனக்கான அனைத்தையும் சரி செய்யணும்னு எழுதப்பட்ட விதிப்படி உன் கர்ம வினைகள் அனைத்தையும் என் அருளால் குறைத்து உருக்கி விடுகிறேன். என்னை வணங்கிய உனக்கு இனி ஒருபோதும் சோதனைகள் வராது. உன் கர்மாக்களையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுத்துட்றேன். உனக்கு தேவையான அனுபவங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் செல்ல பிள்ளையான நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம். கைத்தாங்களாக உன்னை கூட்டிட்டு போய் உன் வாழ்க்கை பாதையில் வெற்றியும் விடுதியும் முன்னேற்றமும் சந்தோஷமும் கிடைக்கும்படி இந்த வராகியம்மா செய்வேனேன் செல்லமே. சில நேரங்களில் நான் உனக்கு கொடுக்குற வாக்குகள் நடக்காமல் போகும்போது உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போகும்படி நினைக்காதே. ஏன்னா நான் கொடுத்த வாக்குப்படி உனக்கான சில விஷயங்கள் நடக்கலை நீ நினச்சாலும் அதை சரியானபடி சிறப்பாக சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நல்ல முறையில் நானே நடத்தி கொடுப்பேனேன் செல்லமே. நீ எப்போவுமே நிம்மதியாக சந்தோஷமாக வாடுறதை பார்த்தாதான் எனக்கு அது சந்தோஷமாக இருக்கும். தாமதமாகும் அனைத்து விஷயங்களையும் இந்த வராகியம்மா உனக்காக சரி பண்ணி கொடுப்பேன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சி நாளாக இருக்கும். என்னை வணங்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் ஒருபோதும் நன்மை செய்யாமல் இருக்க மாட்டேன். என்னை நம்புகிற உன்னையும் உன் குடும்பத்தையும் நானே காத்து வழி நடத்துவேன். நீ எப்போதும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாரு. உன்னை படிப்படியாக உன் வாழ்க்கையில் உயர்த்தி கண்டிப்பாக உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்துவேன். இந்த உலகத்தில் நீ எப்போதும் மனநிறைவோட மகிழ்ச்சியோடு வாழணும். ஏற்றமும் இரக்கமும் வந்தாலும் நீ சமநிலையோடு அதை ஏற்றுக்கிட்டு தைரியமாக வாழ தயாராகு. நீ என்னதான் தைரியமாக இருந்தாலும் கூட உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில உறவுகளும் பந்த பாசமும் பாச பிணைப்புகளால் உன் மனசில் சுமையை உண்டாக்கலாம். உனக்கு மனபாரத்தையும் கஷ்டங்களையும் கொடுக்கலாம். நீ அப்படி அவர்கள் கொடுக்கும் துன்பங்களை மனசில் நினச்சி அமைதி இழக்கக்கூடாது என் செல்லமே. எல்லா பாரங்களையும் நீயே தனியாக சுமக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை.
அனைத்தையும் என் பொறுப்பில் ஒப்படைச்சிடு. நீயாக கண்ணீர் வடித்து மனம் தளர வேண்டாம். உன் பிரார்த்தனைக்கு மிக பெரும் சக்தி இருக்கிறதல்லவா? உன் பிரார்த்தனையின் மூலமாக இந்த வராகி அம்மா உன் கர்ம வினைகளை குறைத்து காணாமல் போகச் செய்வேன். உனக்கான சரியான வழியை நிச்சயம் நான் காட்டுறேன். உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறும்படி செய்கிறேன். இப்போது உனக்கு இருக்கும் அத்தனை குழப்பங்களையும் தெளிவுபடுத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. எப்போதும் இனி உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும்படியும் நல்லதே நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். உன் உள்ளத்தை உறுதியாக வச்சுக்கோ என் செல்லமே. என்னை நம்பும் உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். தேவையற்ற விஷயங்களை மறப்பதுதான் உனக்கு நல்லது. மறதிங்கிறத ஒரு பலவீனமான விஷயம் நீ நினைக்காத. எல்லாத்தையும் சுமந்து தாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கை சுகமானதாக இருக்காதுன்றதுக்காகவே அதிகமான மனச்சுமைகளையெல்லாம் நீ மறந்து போகிற அளவுக்கு உனக்கு நான் மறதியை கொடுத்துருக்கேன்.